திரு ஆதவன் தீட்சண்யா, மூன்றாம் கட்ட தேர்தல் களத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். யாருடைய பரப்புரை யாருக்கு பலம் சேர்க்கும் நினைக்கிறீங்க? வணக்கம். முதலாவதாக பத்திரிகையாளர் ஆர்கே அவர்கள் பேசிய பல விஷயங்களில் நான் வழிமொழிகிறேன். உண்மையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சாரம் யாருக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு முறை ராகுல் காந்தி சொன்னதை நான் நினைவுபடுத்துகிறேன். எங்களுடைய கட்சியின் பிரச்சாரகரே மோடி தான் என்று அவர் சொன்னதை இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன். அவர்கள் கடந்த காலத்தில் பல கட்சிகளை உடைத்து எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி ஆட்சி அமைச்சதை பார்த்திருக்கிறோம். அல்லது தேர்வு பெற்ற எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி ஆட்சியை கவிழ்த்து ஆட்சிகளை உருவாக்கி கொண்டதை பார்த்திருக்கிறோம். இந்த தேர்தலில் சூரத் பார்முலா என்று அவர் சொன்னதை போல, சூரத் பார்முலா என்பது வேட்பாளர்களையே விலக செய்து வெற்றி பெறுவது என்ற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது எந்த இடத்திற்கு இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்றால், கடந்த தேர்தலில் 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அமித்ஷா கூட இப்படி வேட்பாளர்கள், போட்டி வேட்பாளர்களை விலக செய்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற இக்கட்டான இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தலிலே மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன கதி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்று. அந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய ஒரு பெண் வேட்பாளர் இன்றைக்கு அதை பற்றி விரிவாக பல விஷயங்கள் எல்லாம் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார், சுமித்ரா மௌர்யா என்கிற ஒரு வேட்பாளர், அவர் என்னை வேட்பாளர் இதிலிருந்து விலக சொல்லி மிக கடுமையான நெருக்கடியை கொடுக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்று அவருக்கு தொடர்ந்து டெலிபோன் மூலமாக அச்சுறுத்தல் வந்த 12 எண்களை குறிப்பிட்டு புகார் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த குஜராத் போலீசார், அந்த குஜராத் மாநில போலீஸ் அதிகாரிகள், அவங்க இவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கிறார்கள் வேட்பாளர்களுக்கு என்று இன்றைக்கு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த அமித்ஷாவே இப்படி வேட்பாளர்களை விலக்கி வைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்றால், அந்த அளவிற்கு அவர்களுக்கு தோல்வி பயம் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, முதற்கட்ட தேர்தலுக்கு முன்பா 400ங்கிற இடத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு அவங்களுக்கு 11 சொன்னாங்க. சரி, ஓகே, 411 ஊடகங்கள் முதல்ல ஆரம்பிச்சாங்க. மோடி 400 சொன்னாரு. சரி, இப்போ அமித்ஷா சொல்றாரு 2 கட்ட தேர்தல்கள் முடிந்த நிலையில் நாங்கள் 100 இடங்களை உறுதிப்படுத்தியிருக்கிறோம்னு சொல்றாரு. ஆனா இது எப்படி வந்து அவரால் உறுதிப்படுத்த முடியும்? கேரளாவுல, தமிழ்நாடு, இதெல்லாமே வந்து ஒரு இடம் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. 2 கட்ட தேர்தல்களில் முடிந்திருக்கக்கூடிய இடங்களில் இருந்து நாங்கள் 100 இடம் பெறுவோம் என்று சொல்வது என்பதே அவர்கள் அதீத பயத்தில் தங்களை மிகைப்படுத்தி காட்டிக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒண்ணு. இரண்டாவது, இந்த சிறுபான்மையை பூத்தாண்டி காட்டுவது, சிறுபான்மையினால் ஆபத்து என்று சொல்வது என்பது RSS டிஎன்ஏவில் இருப்பது. இந்த நாட்டை 200 ஆண்டு காலத்திற்கு மேலாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற பிரிட்டிஷ்காரர்களை எதிரிகளாக காட்டாமல், காலனி ஆட்சி எதிரிகளாக காட்டாமல், காலனி ஆட்சி வருவதற்கு முன்பாக இருந்த முஸ்லிம்களினுடைய ஆட்சியை, இஸ்லாமியர் ஆட்சியை காரணம் காட்டி, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பூரா ஏதோ வெளிநாட்டில் இருந்து படையெடுத்து வந்தவர்களைப் போல, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவருமே பெரும்பாலானவர்கள் எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய விதிவிலக்கான சிறு எண்ணிக்கை தவிர பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய கொடுந்தோன்மை தாங்காமல் மதம் மாறியவர்கள். அவர்களை வெளிநாட்டவர்களைப் போல சித்தரிப்பது என்பது இங்க இருக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறையில் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உபாயமாகத்தான் அவர்கள் மதம் மாறினார்கள் என்கிற உண்மையை மறைப்பதற்காக அவர்களை அந்நியர்கள் போல சித்தரிக்கக்கூடியது என்பதுதான் RSS டிஎன்ஏ. நாடு முழுவதும் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று குறுக்குசால் ஓட்டியவர்கள். இந்த இவர் இப்ப பேசும்போது நித்யானந்த் சொன்னார், நான் சுதந்திர போராட்ட வரலாறை பத்தி பேசுறேன்னு. சுதந்திர போராட்ட வரலாறை பத்தி பேசுறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் சுதந்திர போராட்டம் நடந்த காலம் முழுவதும் மிக நீண்ட விடுப்பில் சென்றவர்கள் RSS காரர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவா பேசக்கூடியவர்களும். ஆகவே அவர்களுக்கு சுதந்திர போராட்ட வரலாற்றில் பேசுவதற்கு ஒரு எழுத்து கூட கிடையாது. ஒரு நாள் கூட அவர்கள் சிறையிலே சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாக நடந்த பொதுக்கூட்டத்தில் சுண்டல் வாங்கி திங்க கூட போகாதவர்கள். ஆகவே இவர்களுக்கு சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை. சுதந்திர போராட்டத்தை சிதைப்பதற்காகவே, உடைப்பதற்காகவே இவர்கள் இஸ்லாமியர்களை எதிரிகளாக, அந்நியர்களாக கட்டமைத்து இன்று வரையிலும் அதை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் என்று சொல்லுவது என்பது நாடாளுமன்றத்தில் 14-15% இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்திற்கு நாடாளுமன்றத்தில் உரிய பிரதிநிதித்துவம் இல்லை, அரசு பணிகளிலே பிரதிநிதித்துவம் கிடையாது, ஒரு நிமிடம் வர்த்தக நடவடிக்கைகள் பிரதிநிதித்துவம் கிடையாது, கல்வியில் அவர்கள் அடைய வேண்டிய முன்னேற்றம் அடையவில்லை. இது போன்ற காரணங்களுக்காக அவர்கள் பாரபட்சமாக நடத்துகிறார்கள். இந்த ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது. முகமது அப்பாஸ் நக்வி என்று ஒரே ஒருவர் ஜால்ரா அடித்துக் கொண்டிருந்தார். அவரும் ராஜ்யசபா காலம் முடிஞ்ச ஏன் இவ்வளவு காட்டமா சொல்றீங்க? அவரும் இஸ்லாமியர் கூட தானே இருந்தாரு, அப்புறம் ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல எந்த பிரதிநிதித்துவம் எங்க சரி, அதாங்க நான் கேக்குறேன். ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு இல்ல, அவர் சொல்றாருல, நீங்க இப்ப மோடி சொல்றாரு, இப்ப காங்கிரஸோ இல்ல மற்ற கட்சிகள், எதிர்கட்சி இந்திய அணியினரோ இஸ்லாமியர்களை வெறும் வாக்கு வங்கியா மட்டும் பார்த்து நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல, இன்னொன்னு இருக்கு. குஜராத்ல காங்கிரஸ் கட்சி சார்பில் நான் தான் கோபநாட்டை கேட்கணும்னு இருந்தேன். மன்னிக்கும், தமிழரசன் சிறுபான்மையினர் என்று சொல்லுகிற போது மத சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர், இன பாலின சிறுபான்மையினர் என்று சிறுபான்மையினர் என்பது பலரை குறிக்கக்கூடியது. ஆகவே நீங்கள் அதை இஸ்லாமியர் என்று சுருக்கக்கூடாது. முதல்ல அதுவே தப்பு. அப்படி இல்ல, அதுதான் வர இல்ல, மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட்னா முஸ்லிம்களே நம்ம எடுத்துக்கிறோமே. ஒண்ணு இல்ல, குஜராத்ல ரைட், இப்ப குஜராத்ல காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு. அங்க 26லயுமே ஒரு இஸ்லாமியர் கூட வேட்பாளர் இல்ல, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியல். அவற்றையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு உதாரணமா எடுத்து சொல்றாங்கல்ல. அப்ப காங்கிரஸ் இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியா பயன்படுத்துறாங்க. இல்ல இல்ல, ஆம் ஆத்மியில ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார். நான் காங்கிரஸ் கூட்டணி மற்ற கட்சிகள் அதற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றன. ஒரு கடப்பாட்டு உணர்வோடு சிறுபான்மைக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட கொடுத்தால் என்னாகுமோ நம் கதி என்கிற அச்ச உணர்வை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் எனக்கு சந்தேகம். அதுவே பாஜகவுக்கான வெற்றி. அப்ப மறுபடியும் நீங்க சொல்ற மாதிரி மதத்தை அடிப்படையா வச்சு பாஜக பேசி வருதுன்னா அப்ப இன்னும் அவங்க ஜெயிக்க தானே செய்வாங்க. இது கேவலம். இந்த கேவலத்தை எல்லாரையும் செய்வதற்கு அவர்கள் பணிய வைத்திருக்கிறார்கள், மிரட்டி பணிய வைத்திருக்கிறார்கள். இது ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவமானம். ரைட், இல்ல நான் அது ஒத்துக்கிறேன். நீங்க சமூகத்தினுடைய பிரதிநிதிகளே இல்லாமல் ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்கும் என்றால் அது நமக்கு நாமே இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவமானம். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்ற இடத்துல ரேவண்ணா போன்ற பாலியல் குற்றவாளிகள் எல்லாம் இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் இருப்பார்கள். இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய இஸ்லாமியர்களில் இருந்து, சிறுபான்மையில் இருந்து ஒருவர் கூட நிறுத்த முடியாது என்று சொன்னால் இது நமக்கு அவமானம் இல்லையா? நன்றி. திரு ஆதவந்திச்சன்யா, நிறைவு கருத்து. அதாவது மோடியினுடைய பிரச்சாரத்தில் பெரும்பகுதியும் அவர் தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சி சாதனையில் ஒன்றை கூட சொல்லாமல் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை திரித்தும் எதிர்கட்சிகள் மீது அபாண்டமாக பல்வேறு பழிகளை சுமத்தியும் கடந்த காலத்தில் அவர்கள் செய்து வந்ததை போலவே சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்களை ஒரு எதிரிகளாக கட்டமைப்பது, அவர்களை அந்நியர்கள் என்று சொல்வது, அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்பவர்கள் என்று அவதூறு செய்வது, இது போன்ற விஷயங்கள் தான் உண்மைக்கு மாறாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களை அம்பலப்படுத்துறோம்னு சொல்றாரு அவரு. அம்பலப்படுத்துறாரு அவரு. உங்களை அம்பலப்படுத்துவதாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களை அம்பலப்படுத்துவதா மோடி சொல்றாரு. எதிர்கட்சியினுடைய தீய நோக்கத்தை அம்பலப்படுத்துறோம் நாங்க அப்படிங்கறது அவருடைய 1 பாயிண்டா. எதிர்கட்சியினுடைய தீய நோக்கமே இல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியான அன்றைக்கே இதில் முஸ்லிம் வாடை அடிக்கிறது, இது முஸ்லிம் அறிக்கை போல இருக்கிறது, முஸ்லிம் லீகின் அறிக்கை போல இருக்கிறது என்று சொன்னார். அவருக்கு அவருடைய சிந்தனை, செயல் அனைத்துமே இஸ்லாமிய வெறுப்பை வைத்துத்தான், பெரும்பான்மை மதவாதத்தை தூண்டித்தான் இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியும். 10 ஆண்டுகளாக நாம் அம்பானிக்கும் அதானிக்கும் தான் தியாகம் செய்திருக்கிறோம், இந்திய மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என்று அவருக்கே தெரிந்திருக்கிறது. ஆகவே இந்த தடவை இஸ்லாமிய எதிர்ப்பை வைத்துத்தான் மக்களிடம் வாக்கு கேட்க முடியும் என்கிற இடத்திற்கு தரம் தாழ்ந்து போய்விட்டதாக நான் நினைக்கவில்லை. அவருடைய தரமே அந்த இடத்தில் தான் இருக்கிறது என்பது இந்த பிரச்சாரத்திலே அம்பலமாகியிருக்கிறது. அவர் தன்னைத்தானே அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நேற்று போய் ராமர் கோயில் சாஷ்டாங்கமாக விழுந்தது கூட, ராமா
நான் உன்னை நீ எப்படியாவது என்ன காப்பாத்தவனு தானப்பா வந்து அத்தனை பெரிய மசூதியை இடிச்சு நாங்க அந்த கோயிலை கட்டினோம், ஆனா நீயும் கூட கை விட்டுருவியா, கடைசியா உங்ககிட்ட வர்றேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. 7 கட்ட தேர்தல்ல 3 கட்டம் தான் அப்ப நாளையோட முடிய போகுது. இன்னும் மீதி 4 கட்ட தேர்தலுக்குள்ள அவர் என்னென்ன ஸ்டண்ட் அடிப்பாரோ, புல்வாமா மாதிரி ஏதாவது வந்து நம்ம ராணுவ வீரர்களை பலி கொடுப்பாரா, இல்ல அண்டை அயல் நாடுகளோட வம்பிழுத்து தேசபக்திய பொங்கி வர வச்சு அது மூலமா ஏதாவது பண்ணுவாரான்லாம் தெரியல. ஆனா அவர் செய்யக்கூடிய எதுவுமே தேர்தல் ஆணையத்தினுடைய நாணயத்தையும் நம்பகத்தையும், தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் நடத்தை விதி சொல்லுது, தேர்தல் ஆணையின் நடத்தை விதியைத்தான் இப்ப சந்தேகமா இருக்கிறது. மோடிக்கு கேரண்டி என்று சொன்னது மக்களுக்கான சொன்ன கேரண்டி இல்ல, மோடிக்கு கேரண்டி கொடுக்கறதா அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தப்பா அது மோடிக்கு கேரண்டின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த நிலவரம்.